அனைவருக்கும் வணக்கம். டிஎம்எஸ் பக்தர்கள் பேரவை களஞ்சியம் தொடருக்காக ஜோடி மாற்றம் என்ற நிகழ்ச்சியிலே டிஎம் சௌந்தரராஜன் ஐயா அவர்கள் எப்படியெல்லாம் பாடல்களை பல பின்னணி பாடல்களோடு பாடியிருக்கிறார் என்பதை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் 1971 வெளிவந்த ஜஸ்டிஸ் விஸ்வநாத் என்ற திரைப்படத்திலே ரவிச்சந்திரன், சிஐடி சகுந்தலா உள்ளிட்டோர் நடித்தது. இதில் ஒரு பாடல், அந்த பாடலுக்கு யார் பின்னணி பாடகி என்பது தெரியுமா? ஆச்சரியப்படுவீர்கள். ஆம், ஆச்சி மனோரமா அவர்கள் இந்த திரைப்படத்திலே டிஎம் சௌந்தரராஜன் ஐயாவோடு பாடியிருப்பார். என்ன பாடல் என்றதை பார்ப்போமா? ஆட எப்படித்தான் நடிச்சிங்க எனக்கு தெரியலே, நீங்கள் எங்கேயோ பிடிச்சிங்க கணக்கு புரியலே அப்படின்ற ஒரு ரெண்டு பேருமே சேர்ந்து மாறி மாறி பாடுகிறது போல வருகின்ற பாடல் மனோரமா ஆட்சி குரலிலே இதை கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். அந்த பாடலை இப்போது நான் உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன். பார்ப்போம், வாருங்கள். எனக்கு தெரியல, நீங்க எங்கேயோ பிடிச்சீங்க கணக்கு புரியல. அப்படியே உன்னை புடிச்சு காட்ட முடியலே, உங்க அப்பனுக்கே நான் கொடுத்த ஆட்டங்குறையலே. பரம்பரனா எனக்கு ஜோடி ஏது, கொஞ்சம் சல்வேட்டா போட்டேன் நான் தாங்க முடியாது. சார்பட்டா பரம்பரனா எனக்கு ஜோடி ஏது, கொஞ்சம் சல்வேட்டா போட்டேன் நான் தாங்க முடியாது. எப்படித்தான் அடிச்சீங்க எனக்கு தெரியல, நீங்க எங்கேயோ பிடிச்சீங்க கணக்கு புரியல. அப்படியே உன்னை பிடிச்சு காட்ட முடியலே, உங்க அப்பனுக்கே நான் கொடுத்த ஆட்டங்குறையலே. திரும்பி வாடி மயக்கத்தில் இருந்து உங்க நைனா வந்து கடிக்க போறான் நடுவில் விழுந்து. மைனா கொஞ்சம் திரும்பி வாடி மயக்கத்தில் இருந்து உங்க நைனா வந்து கடிக்க போறான் நடுவில் விழுந்து. எப்படித்தான் அடிச்சீங்க எனக்கு தெரியல, நீங்க எங்கேயோ பிடிச்சீங்க கணக்கு புரியல. அப்படியே உன்னை பிடிச்சு காட்ட முடியலே, உங்க அப்பனுக்கே நான் கொடுத்த ஆட்டங்குறையலே. இங்கேயே நான் கறந்து குடிக்கிறேன், உன்னை மாலை போட்டு மஸ்கா பண்ணி கதையை முடிக்கிறேன். மாட்டை கொண்டா இங்கேயே நான் கறந்து குடிக்கிறேன், உன்னை மாலை போட்டு மஸ்கா பண்ணி கதையை முடிக்கிறேன்.